வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஐயப்பதாஸ். இந்த காணொலியில் கிட்டத்தட்ட 300 வருட பழமையான ஒரு சுடுகாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுடுகாட்டில் என்னத்தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பழமையையும் பிரம்மாண்டத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்கிற கோட்டை அமைப்போடு கூடிய ஒரு மயான கோட்டை இருக்குது. இந்த மயானக்கோட்டை மருவி இப்போ மையக்கோட்டை என அழைக்கப்படுது. இந்த மையக்கோட்டை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம் அரண்மனைக்கு வடக்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. தக்கல குலசேகரன் சாலையில் தான் இந்த மையக்கோட்டை இருக்குது. கூகுள் மேப் லொக்கேஷனும் கொடுத்துருக்கேன். இந்த மையக்கோட்டையை சுற்றி மருந்து கோட்டை, உதயகிரி கோட்டை, பத்மநாபபுரம் கோட்டை என நிறைய கோட்டைகள் இருக்குது. இந்த கோட்டையை சுற்றி பச்சை பசேல்னு நிறைய இயற்கை வளம் பொருந்திய பகுதிகள் இருக்குது. மதிய வேளையில் இந்த கோட்டைக்கு போனால் பயமாகவே இருக்கும். கிட்டத்தட்ட 300 வருடத்திற்கு முன்பு லட்சக்கணக்கான தமிழர்கள் இந்த கோட்டையில் தான் எரிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கோட்டை 200 அடி உயர குன்றின் மேல் கட்டப்பட்டிருக்கு. 15 அடி உயரத்திற்கு கருங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. அதன் மேல் மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட வெட்டுக்கற்களால் சுமார் 5 அடி உயரத்தில் கட்டப்பட்டிருக்கு. இந்த வெட்டுக்கற்களின் சுவரின் மேல் பாகத்தில் துப்பாக்கி வைத்து சுடுவதற்கு ஏதுவான ஒரு அமைப்பும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோட்டை 1.5 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டிருக்கு. கோட்டை சுவரின் 2 மூலைகளிலும் கொத்தளங்கள் அமைப்பு சுமார் 25 அடிக்கு 25 அடி அளவில் அமைக்கப்பட்டிருக்கு. நிலைக்கல்லாலான ஒரு வாசலும் இருக்குது. இந்த வாசல் இப்போ உடைந்த நிலையில் இருக்குது. இந்த கோட்டை திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா காலத்தில் கிபி 1744 கட்டப்பட்டதாக கொள்ளப்படுது. போரில் இறக்கும் நம் நாட்டு வீரர்களும் எதிரி நாட்டு வீரர்களும் இந்த கோட்டையில் தான் எரிக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா நிறைய டச்சுக்காரர்கள் கூட இந்த கோட்டையில் எரிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா மார்த்தாண்டவர்மன் காலத்தில் டச்சுக்காரர்கள் இங்கு படையெடுத்து வந்து தோல்வியுற்றது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் எதிரிகளுக்கு தண்டனை கொடுக்கவும் இந்த கோட்டை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனாலேயே துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் கோட்டையை பாதுகாத்திருக்காங்க. இந்த கோட்டையின் உள்பகுதியில் 2 பெரிய பாறைகள் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய குழி போன்ற அமைப்பும் இருக்குது. கிபி 1744 கட்டப்பட்ட இந்த கோட்டை ஆங்கிலேயர் கும்பினியர் படையெடுப்புக்கு பின்னால் கிபி 19ஆம் நூற்றாண்டு பகுதியில் தன் செல்வாக்கினை இழந்து முக்கியத்துவத்தை இழந்து இப்போ பாழடைஞ்சு காடு பிடிச்சி கிடக்குது. இந்த கோட்டை இப்போது சமூக விரோதிகளின் கூடாரம் என்றே சொல்ல முடியும். எங்கு பார்த்தாலும் மது பாட்டில்கள் உடைஞ்சு கிடக்கிறத பார்க்க முடியுது. அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னா வரலாற்று ஆய்வாளர்கள் கூட இந்த வரலாற்று சின்னத்துக்குள்ளே நுழைய முடியாது. இந்த மையக்கோட்டை ஏன் 200 அடி உயர பாறையின் மேல் அமைக்கப்பட்டிருக்கு? ஒருவேளை பிணக்குவியல்கள் குவிக்கப்பட்டால் கழுகுகளுக்கு தின்ன கொடுக்கவா? எதிரி நாட்டு படை வீரர்களும் இங்கு எரிக்கப்படுவதால் எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கப்படவா? தண்டனை கொடுக்கும் இடமாகவும் இது இருந்துள்ளது. அப்படின்னா தண்டனை கொடுக்கும்போது அலறல் சத்தம் ஊர் முழுக்க கேட்கவா? மக்கள் அலறல் சத்தத்தை கேட்டு பயந்து அரசுக்கு எதிராமல் செயல்படாமல் இருக்கவா? எதிரி நாட்டு சதிகாரர்களுக்கு தண்டனை கொடுக்கவா? தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. பழமையான வரலாற்று சின்னம், ஆனாலும் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் சிதைவடைஞ்சு கிடக்குது. எஞ்சியிருக்கிற எச்சங்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்கும்னு தெரியலை. அதன் பிறகு இப்படி ஒரு பழமையான கோட்டை இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் போயிடும். இந்த மையக்கோட்டைக்கு நீங்கள் போனீங்கன்னா அழகான இயற்கை சூழலை ரசிக்க முடியும். குமரியின் பல பகுதிகளை எச்சங்கள் போல சிறியதாக கண்டு ரசிக்க முடியும். இந்த பகுதியில் நிறைய மயில்களையும் பார்க்க முடியுது. இந்த பகுதி கிட்டத்தட்ட மயில்கள் இனப்பெருக்கம் செய்வதற்கு ஏற்ற ஒரு புதர் அமைப்பாகவே மாறிவிட்டதுன்னு சொல்ல முடியும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. இதே போன்ற காணொலியை காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்ற ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.